ஒரு ப்ராடக்ட்டில் நம்ம ஸ்கின் கேரும் பண்ண முடியும், மேக்கப்பும் பண்ண முடியும், அதுவும் வித்தின் செகண்டில் பண்ண முடியும். அது என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாமா? நீங்கள் ரெடியா? குயிக்காக வெளியே போகிறோம், பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப நேரம் மேக்கப்லாம் பண்ண முடியாது. ஆனால் என் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கணும், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனு, அது இது ஃபவுண்டேஷனு, காம்பேக்ட் இது மாதிரிலாம் எல்லாமே போட டைம் இல்லை. ஆனால் ஒரே க்ரீமில் என் ஃபேஸ் பிரைட் ஆகணுமா? அப்போ உங்களுக்கான ப்ராடக்ட் தான் இது. இதில் பாருங்கள், ஜஸ்ட் நான் ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ட்ராப் வச்சு டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் ஆஃப் ஃபேஸில் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வேகன் சொசைட்டிஸ் இல்லை அனிமல் ஃபேட் எதுவுமே இல்லை. ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு எதுவுமே ஆகாது, எந்த பிம்பிள்ஸ் இது மாதிரி எதுவுமே வராது இதில். சரிங்களா? ஸோ 10 hours லாங் வியர் இருக்கும். SPF 30 இதில் இருக்குது. ஸோ SPF 30 சன் ப்ரொடெக்ஷனாக உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து உங்களுக்கு சன் டேன் வராமல் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஏஜ் டிஃபைனுமே இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஏஜிங் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. உங்களுக்கு வ்ரிங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஏஜிங் சைன்ஸ் இருந்தாலுமே அதையுமே உங்களுக்கு வந்து மறைச்சு காமிக்கும். பிக்மெண்டேஷன் எல்லாமே கவர் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இதோட ஜஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக்கும் அதே மாதிரி வந்து ஒரு பொட்டு, ஒரு காஜல் இது மாதிரி ஆச்சு நீங்கள் வச்சிங்கன்னா பார்த்தா உங்கள் ஃபுல் மேக்கப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு நல்ல லுக் கிடைக்கும். சரிங்களா? ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம வந்து எப்பவுமே ஒரு மேக்கப் பண்ணும்போது ஒரு காம்பேக்ட் ஃபவுண்டேஷன், சிசி க்ரீம் எதுனாலுமே நம்ம வந்து ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது ஈவனாக இருக்கும். ஸ்பஞ்சஸ் முக்கியமாக பேரான கையால் பண்ணக்கூடாது. பண்ணும்போது என்ன ஆகும்னா க்ளீனாக உங்களுக்கு ஆகாது, அது ஒரு ஈவனாக கிடைக்காது, அங்கே பேட்சாக இருக்கும். ஸோ எனக்கு கண்டிப்பாக வந்து ப்ரஷஸ் ட்ரை பண்ணுங்கள். இது என்னோட ஃபேவரட் ப்ரஷ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்துக்குமே நான் ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். இது 10 hours வரைக்கும் கவரேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். எனக்கு பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோவில் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண உடனே எடுத்தது, பிஃபோர் ஆஃப்டர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 hours அப்புறம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 hours அப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மெயின் என்னன்னா, அந்த 4 hours அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே நான் வெயிலில் போயிட்டு வந்துட்டு எடுத்தேன். அந்த ஸ்வெட்டிங்கோடுமே எடுத்துட்டு ஜஸ்ட்டு போயிட்டு வந்துட்டு ஜஸ்ட் டேப் பண்ணி நான் எடுத்து பார்த்தேன். அது அப்படியே கவரேஜ் அப்படியே கலையவே இல்லை. 10 hours அப்புறமா 10 hours அப்புறம் கூட பார்த்தா அந்த க்ளோ அப்படியே இருந்துச்சு. எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சிசின்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் டிஎம்க்கு நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நான் கொடுக்குற லிங்க் டச் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு கேஷ்பேக்குமே கிடைக்கும். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள்.